நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பிரபு, அணிகள் எல்லாம் அவையவைகள் இருக்க வேண்டிய இடத்திலே ஆயத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நமது அணித் தலைவர்கள், தளபதிகள் குறிப்பிட்ட இடங்களிலே பொறுப்போடு நின்று கொண்டு தமது ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். தம்முடைய ஆணை கிடைத்தவுடன் ஆக்கிரமிப்பு தொடங்கப்படும். இனி தாம் ஆணையிட வேண்டியது யார் முதலில் தாக்குவதென்று. மன்னா சுக்ரீவா, என் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி. ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் ராவணனுக்கு இறுதி வாய்ப்பு தர வேண்டும். நம் பக்கத்திலிருந்து ஒரு வீரனை அனுப்பி எழில்மிக்க இலங்கை அழியாமல் இருக்க ராவணன் சீதையை மரியாதையோடு திருப்பி அனுப்பி என்னை சரணமடைந்தால் மன்னிப்பேன் என்று சொல்ல வேண்டும். மன்னிக்கலாமா அண்ணா? கொடிய பாவி ஜெகதம்பிகை போன்ற சீதா மாதாவை கடத்தியவனை, தெய்வமான உங்களை ஏமாற்றியவனை, நமது தந்தைக்கு இணையான பாசமிக்க ஜடாயுவை கருணையின்றி கொன்றவனை. லக்ஷ்மணா, தப்பு அண்ணா. பண்பு மிக்க உங்களை புண்படுத்தியவனை மன்னிப்பதா? அப்படி நீங்கள் அவனை மன்னிப்பதை விடமாட்டேன். லக்ஷ்மணா, சாஸ்திரங்கள் சொல்கின்றன, திறமையுள்ளவன் மன்னிப்பதால் தாழ்ந்து விட மாட்டான் என்று. கருணைதான் வீரனுக்கு அழகு. தேவகுரு பிரகஸ்பதியே ராஜநீதியை கற்றுக் கொடுக்கையில் சொன்னார், நீதி நெறியின்படி நடக்கையில் நெறிகட்ட ஒரு பாவிக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் தண்டனைக்குரியவனின் நிரபராதி மக்களை அழிக்கும் அளவிற்கு நிலைமை உருவாகும் போது ஒரு வீரமுள்ளவன் குற்றவாளியை மன்னித்து விடுவது தப்பே இல்லை என்று சொன்னார். அது குற்றவாளிக்கு தன் தப்புக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வழி தரும். இதே ராஜ தர்மங்கள், இதே ராஜ நீதிகள். பிரபு, நல்லதொரு பாடம். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற பாடம். என் பிரச்சனை இதுதான். தூது அங்கு யாரை அனுப்புவது? அங்கு அனுப்பும் தூதன் துடிப்புள்ளவனாக, தெளிவுள்ளவனாக, தீரமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனெனில் அங்குள்ள எதிரி அத்தனையும் உள்ளவன் என்பதால். அண்ணா, நாம் நம் அனுமானை அனுப்பினால் நல்லது. கூடாது. ஏன்? எதிரி நினைத்துக் கொள்வான் அனைத்து வானர சேனையிலும் அனுமான் தான் வீரன் என்று. அதுதான் அனுப்புகிறோம் என்று. பிரபு, என் கருத்து இளவரசன் அங்கதன் இதற்கு ஏற்றவன். இந்த ஏற்பாடுகள் ஏற்கக்கூடியது.
அங்கதன் வலிமை மிக்கவன், திறமை உள்ளவன், எதிரியுடன் பேசுவது எப்படி என்று அறிந்தவன். ஆகையால் அவன்தான் இதற்கு தக்கவன், தகுந்தவன். அங்கதா, நீ ஒரு இளவரசன். தூது போவதை ஏற்கிறாயா? பிரபு, எத்தனையோ மேதைகள், தீரர்கள், வீரர்கள் இருக்க நான் தகுந்தவன் என்று கருதினால் தூது நான் பெரும் பேறு. தாம் எனக்கு ஆணையிடுங்கள் அன்பு கடலே. தூது போவது பொறுப்புள்ள பணி அங்கதா. எதிரியின் சபைக்குப் போய் உன் பிரபு தரும் செய்தியை சொல்வது, எதிரியை பேச்சால் இசைவிப்பது, உன் பிரபுவின் ஆற்றலை நல்ல முறையில் எடுத்துச் சொல்வது, உன் பிரபுவின் கௌரவத்தையும் காத்து உன்னையும் காத்துக்கொண்டு பணியை முடிக்க வேண்டும். இவையெல்லாம் தூதனுக்குரிய முக்கிய இலக்கணங்கள் அங்கதா. பிரபு, என் பொறுப்புணர்ந்து கௌரவத்தை காத்து வீரம், விவேகம், பொறுமை, பொங்கி எழுதல் இத்தனையும் பயன்படுத்துவேன் பிரபு. இப்போது எந்த நோக்கத்துடன் செல்கிறாயோ அதை முறையோடு முடித்து வா. ராவணன் தக்க முறையில் சீதையை திருப்பி அனுப்ப வேண்டும். இலங்கை மண்ணில் இரத்த ஆறு ஓடாமல் இருக்க விரும்பினால் இதுவே நடக்க வேண்டும். இப்போது எமது சார்பில் சாந்தி தூதனாக செல்கிறாய் வாலிகுமாரா. விடை கொடுத்து வாழ்த்துங்கள் பிரபு. செல்லும் பணி முடித்து தங்கள் திருவடியை வணங்குவேன். தூதனுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது வாலிமைந்தா. எதிரியின் முன்னால் நமது சேனையின் சக்தி, அது பெற்ற ஆக்கமும் ஊக்கமும் பற்றிய செய்தி அழகு பெறச் சொல்லி எதிரியின் நெஞ்சுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்கு. எந்த நம்பிக்கையோடு அங்கே என்னை அனுப்புகிறீர்களோ அதை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் பிரபு. செல்வாய், வென்று வருவாய். எனக்கு ஆணை தாருங்கள் மன்னா. பணி முடித்து வா. சீரோடு வருக. நில்லங்கே. யார் நீ? ராஜதூதன். எந்த ராஜதூதன்? என் தலைவர் ஸ்ரீராம பிரபுவின் தூதன். வருகையின் நோக்கம்? இலங்கை அரசர் ராவணனுக்கு என் தலைவர் ஸ்ரீராமன் தந்த செய்தியை சொல்ல. அங்கேயே நில். எங்கள் சேனாதிபதியின் ஆணையை பெற்று வந்து சொல்கிறேன். வரும் வரையில் இங்கேயே நிற்பேன். யார் அங்கே? எதிரியின் தூதன் வந்திருக்கிறார். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல். எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல். என்ன விஷயம்? சேனை தலைவரே, எதிரியின் தூதன் வந்திருக்கிறார். உள்ளே வர அனுமதி கேட்கிறார். வரச் சொல். ஆனால் அவரிடம் சொல், அவரிடம் வந்த சேனைகளை பின்வாங்கச் சொல். அதன் பிறகு அவரை உள்ளே வரச் சொல். தூதரே, உங்களுடன் வந்த படைகளை பின்னோக்கி போகச் சொல்லுங்கள். அதன் பிறகு வாருங்கள். எல்லோரும் பின்னோக்கி செல்லுங்கள்.
எல்லாம் சென்று விட்டன. அவரை உள்ளே வரச் சொல். நீங்கள் மன்னரை பார்க்க வேண்டுமா? ஆம். தூதன் ஆயுதத்தோடு வரக்கூடாது. உங்கள் கதையை கீழே போடுங்கள். ஜெய் ஸ்ரீராம். இது இளவரசர் அங்கதனின் கதை. இங்கு எப்படி வந்தது? தூது செல்பவர் ஆயுதத்துடன் வரக்கூடாது என்றிருப்பார்கள். அதனால் இளவரசர் கதையை எடுத்துச் செல்லாமல் நம் சேனைகளிடம் போட்டிருக்கிறார். லங்கேஸ்வரருக்கு வெற்றி. என்ன மன்னா, எதிரியிடம் இருந்த தூதன் வந்திருக்கிறார். அவர் சொல்லும் செய்தியை கேட்டால் தேவையற்ற போரும் உயிரிழப்புகளும் தடுக்கப்படுமாம். லங்கா நகரத்தில் அமைதி தவழுமாம். அமைதிக்கு தூது அனுப்புகிறார். அடராமா, போர் தொடங்கும் முன்னே அமைதிக்கு தூதா? தசமுகனின் திசை புகழ் உன் உறுதியை அசைத்து விட்டதா? மிரண்டு விட்டாயா? பார்க்கலாம், வரச் சொல். ஆணைப்படியே மன்னா. வானரனே, நீ யார் சொல்? என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மன்னா, பண்புள்ள எந்த நாட்டிலும் ஒரு முறை உண்டு. இன்னொரு நாட்டிலிருந்து வரும் ராஜதூதனுக்கு தக்க மரியாதை அளித்து ஆசனம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உபசரித்து அவனை வரவேற்று வந்த காரணம் கேட்க வேண்டும். மூடனே, இலக்கணமே தெரியாதா? ராஜதூதன் என்று சொன்னால் யார்? ஏதோ நாட்டு அரசன் அனுப்ப வேண்டும். காட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு பிச்சைக்காரன் அனுப்பிய வானரனை ராஜதூதன் என்று சொல்லக்கூடாது. தாம் ராஜாவை பற்றி சொல்கிறீர்கள் லங்கேசா. வெறும் ராஜாவல்ல அவர், ராஜாக்களுக்கே ராஜா, ராஜ ராஜேஸ்வரர். அவர் இந்த பூமிக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா உலகங்களுக்குமே ராஜா. தேவர்களுக்கு, வேதங்களுக்கு, விதியின் விதிக்கும் அவர்தான் ராஜா. நான் அந்த உலக நாயகனுக்கு, ஸ்ரீராமனுக்கு ராஜதூதன். அவன் ஹரியா, ஹரனா அல்லது பிரம்மனா? யார்தான் அவன்? அவனை பற்றி வானலாவ புகழ்ந்து வாய்கிழிய பேசுகிறாய். உன் ராமனை பற்றிய கதைகளை சொல்லத் தொடங்கினால் அவலம். அவன் நாடு கடத்தப்பட்ட ஒரு வனவாசி. அவனுக்கு ஆட்சி இல்லை என்று விரட்டி விட்டார்கள். போதுமா? அந்த பிக்ஷாண்டி என்ன செய்து தந்து அனுப்பினான் என் சபைக்கு? மன்னா ராவணா, தாம் என் தலைவன் ராஜராஜேஸ்வரரை, ஸ்ரீராமரை தாழ்த்தி பேசுகிறீர்கள். அதனால் நான் முறைப்படி இந்த அவையை விட்டு சென்றிருக்க வேண்டும்.
ராஜதூதனின் கௌரவம் அவனுடைய ராஜாவின் கௌரவம் போன்றது. அதனால் ராஜதூதனின் முதற் கடமை அவன் அந்த கௌரவத்தை காக்க வேண்டும். ஏனெனில் என் கௌரவம் குறைக்கப்பட்டது. என் சுவாமி ராஜராஜேஸ்வரர் ஸ்ரீராமனுக்கு அவமானம். இதற்கு பரிகாரங்கள் 2 தான். முதல் பரிகாரம், எங்கே எனக்கு மரியாதைக்குரிய ஆசனம் தரப்படவில்லையோ அங்கிருந்து போய்விட வேண்டும். போனால் நான் கொண்டு வந்த செய்தி மிக மிக முக்கியமானது. அதிலே இலங்கையின் மக்கள் அனைத்து ராட்சச குல வாழ்வும் வீழ்வும் இருக்கிறது. ஆகையால் எனக்குள்ள 2வது பரிகாரம் இதுதான். நான் இந்த சபையில் அமர்ந்து கொள்ள ஒரு ராஜதூதனுக்குரிய ஆசனம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மீது கௌரவம் குறையாமல் அமர்ந்து என் மன்னவன் தந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். தசகண்டரே, இப்போது நான் வந்த காரணம் கேளுங்கள். நான் தமது நலனும் வாழ்வும் கருதி ஸ்ரீராமன் அனுப்பிய தூதனாக வந்திருக்கிறேன். மன்னவா, என் தந்தைக்கும் உங்களுக்கும் நட்பிருந்தது. அந்த முறையிலும் நான் தங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கிறேன். உங்கள் குலம் உயர்ந்த குலம். தாம் புலஸ்திய ரிஷியின் பேரர். நீங்கள் சிவனையும் பிரம்மனையும் வழிபட்டு அவர்களிடம் பல வரங்கள் பெற்றவர். அதனால் சாதனைகள் எல்லாம் புரிந்தவர். தாங்கள் அந்த சக்தியால் அண்டங்களை எல்லாம் ஒரு சேர ஆட்டி படைத்தீர்கள். மமதையால் பெருமை கொண்டு தாங்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அந்த சக்திகளை தவறாக செயல்படுத்தி ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரர்கள், நாகர்கள், யக்ஷர்கள் இவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினீர்கள். அகந்தையின் விளிம்புக்கே சென்று நெறி மறந்து ஜெகஜனனி சீதாதேவியை கடத்தினீர்கள். இந்த பாவம் உங்கள் அத்தனை பெருமைகளுக்கும் ஒரு மாபெரும் களங்கம். தெய்வம் சும்மா இருக்காது. பாவிக்கு தண்டனை தந்தே தீரும். மன்னவனே, சின்னத்தனம் புரிந்ததற்கு சீரழிந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் முடிவு மிக கொடுமையாக இருக்கும். உங்கள் தவறுகளால் கடந்த காலத்தில் சேர்த்து வைத்த புகழ் சிதையும். ஒரு பெண் பாவம் உங்களை இன்று மண்ணாக்கிவிடப் போகிறது. மன்னனே, உங்கள் நலன் காக்க நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். சுட்டாலும் இது உண்மை. இனியாவது திருந்தினால் ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சரணமடையுங்கள். ஸ்ரீராமனின் இயல்பு குற்றத்தை உணர்ந்து திருவடி பற்றிக் கொள்பவர்களை கைவிட மாட்டார். அவரை சரணமடைந்து விட்டால் பாவியும் மன்னிக்கப்படுவார். பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் என்று கனிந்து உருகும் உங்கள் குரல் கேட்டால் பிரபு உடனே உங்களை மன்னித்து அபயமளித்து வாழ்க்கையின் எல்லா துன்பங்களில் இருந்து விடுவித்து விடுவார். அவருடைய பானத்தால் பூவுலகத்தையும் ஒரே அடியில் சாம்பலாக்கும் சக்தி இருந்தாலும் அவர் உண்மையான வீரனைப் போல கருணை காட்ட தயங்க மாட்டார். ஆகையால் தாங்கள் இதை நம்புங்கள். இப்போதே உங்கள் வீண் கௌரவத்தை விட்டு தான் என்ற நினைப்பை சுட்டு உங்கள் மனசாட்சியின் உயர்வை தொட்டு ஸ்ரீராமனை வணங்கிவிட்டு மாதா ஜானகியை மிக்க மரியாதையுடன் அவரிடம் சேர்த்து விடுங்கள். ஸ்ரீராமன் தாயினும் பரிவு மிக்கவர். நீங்கள் மன்னிப்பு கேட்க வரும் முன்னாலேயே அவர் உங்களை மன்னித்து விடுவார். அப்படியா? அப்படி நான் மன்னிப்பு கேட்டு விட்டால் அவர் என்னை மன்னிப்பாரா? அவர் மீது இவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? இப்போதே சீதையுடன் நான் என் குடும்பத்தினரோடு தாசன் தலைவனிடம் போவது போல் அவரிடம் மன்னிப்பு கேட்க அத்தனை தூரம் அவர் இருக்குமிடம் சென்று அவர் மன்னிக்க மறுத்து சிறைப்படுத்தி விட்டாலோ என் வாழ்வு என்னாவது? எப்படி இதை நான் நம்புவது? மன்னா ராவணா, பிரபுவை நம்பினால் ஏமாற்றமில்லை. யாருக்கு பிரபுவிடம் பூரண நம்பிக்கை இல்லையோ அவருக்கு பிரபுவின் திருவருள் கிடைப்பதில்லை.
உங்களுக்கு நம்பிக்கை வருவதற்கு ஒரு பேருண்மையை சொல்கிறேன். எங்கள் வானர சேனைகளை சீராக இணைத்து இலங்கையை சுற்றி வளைத்து நிறுத்தி இருக்கிறோம். அத்தனை அணிகளும் இலங்கையை தாக்குவதற்கு ஸ்ரீராமனின் ஆணையை எதிர்பார்த்து நிற்கின்றன. அவர் அப்போது அந்த கருணை கடல் என்னை கூப்பிட்டு இதை சொன்னார். போ, ராவணனிடம் சென்று சொல், ஒரு பெரும் போர் தொடுத்து இலங்கையின் குற்றமற்ற மக்களை கொல்ல விரும்பவில்லை. அதுவும் தாக்குதல் தொடங்கும் இறுக்கமான நேரத்தில் என்னை இங்கே அனுப்பி இப்போதே ராவணனை மன்னித்து விடுகிறேன். இலங்கையிலிருந்து திரும்பி போய் விடுகிறேன். நான் அமைதியை விரும்புகிறேன். அமைதி தூதன் என்ற முறையில் ராவணன் சபையில் இதை சொல் என்றார். இப்படி ராமனே உன்னிடம் சொன்னாரா? இப்போது சீதையை அவரிடம் கொண்டு விட்டால் போய்விடுவேன் என்றாரா? போர் வேண்டாமா? அவருக்கு அமைதி தேவையா? ஆம் மன்னா, அவரே என்னிடம் சொன்னார். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வர வேண்டும் என்று தான் காத்திருந்தேன். அவன் அச்சத்தில் சொன்னான், நீ அதற்கு வீரமுலாம் பூசுகிறாய். அவனுக்கு அமைதி வேண்டுமா? மூடனே, ராமனின் கோழைத்தனத்தை ராமனின் கருணை என்கிறாய். அது பயத்தின் குரல் தெரியவில்லை. களத்திலே புகுந்து ராவணனின் முகத்திலே முடிக்க திராணியற்ற அந்த வில்லேந்து வேடனை வீரன் என்று புகழ்கிறாய். அவன் கண்மணி சீதையை என் காதல் மணியாக கடத்தினேன். அந்த அவமானத்தை இத்தனை நாள் தாங்கி இப்போதுதான் பொங்கி எழுந்ததோ அவன் வீரமும் தன்மான உணர்வும். அவன் உடம்பிலே ஓடுவது சத்திரிய ரத்தம் அல்ல. நீ சொல்லும் மாவீரன் ஒரு பிச்சைக்காரனைப் போல என்னிடம் சீதை யாசகம் கேட்கிறான். அந்த பரதேசியிடம் சொல், சீதை பிச்சைக்காரனுக்கு போடும் பொருள் அல்ல என்று. யாருக்கும் கிடைக்காத அந்த அற்புதத்தை போரிலே வென்று எடுத்து செல்ல சொல். மாதா சீதாவை அவர் தன் வீரத்தால் தான் வென்று மணந்தார். மன்னா, மறந்து விட்டீர்களா? அந்த சிவதனுசை யாரும் வளைக்க முடியாததை ஸ்ரீராமன் எடுத்து நொடியில் வளைத்து விட்டார். அந்த சிவதனுசை தாங்களும் வளைக்க சென்று முடியாமல் திணறி போனீர்களாம். சொல்கிறார்கள், அதை நீங்கள் அசைக்க கூட முடியவில்லையாம். பழைய கதைதான், மூடி மறைக்க முடியாதது. அன்றைய இந்த கோழை தற்பெருமை கொள்ள தகுதியே இல்லை. குப்பைகளை கிளறுவது குள்ள நெறித்தனம் வானரமே. முன்பே சொன்னாய் உன்னை பெற்ற தந்தை என் நண்பர் என்று. முறையாக உன்னை பற்றி விளக்கங்களை சொல்லவில்லை. மன்னா, தேவராஜேந்திரனின் மைந்தன் மன்னன் வாலியின் மகன் நான். என் பெயர் அங்கதன். உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னுடைய தந்தையார் மன்னர் வாலி ஒரு முறை ராவணன் என்ற பெயர் கொண்ட பிராணியை தன்னுடைய வாலிலே கட்டிக்கொண்டு அநேக மலைகள் ஏறி சுற்றி வந்தாராம். அதே வாலிதான் தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அந்த பெரும் பணியில் உதவி செய்தவர். அப்படியா? வானரராஜன் வாலியின் மகனா? நட்பின் இலக்கணமே நாங்கள் இருவரும் தான். நமக்கு உன்னை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படி ஒரு மாவீரனின் மகனாக இருந்தும் ஒரு ஈன மானிடனுக்கு தூதாக வந்து என்னை ஏளனப்படுத்துகிறாய். தூதனே, உன் தந்தையை கொன்றவன் ராமன். அந்த கொலைகாரனின் பின்னால் அடிமை போல் கைகட்டி சேவகம் புரிகிறாயோ? உன்னுடைய தொழில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது அங்கதா. ஆம் தந்தையே, வாலியின் மரணத்துக்கு பிறகு சுக்ரீவனிடம் உள்ள அச்சத்தில் இந்த அனாதை அங்கதன் குழம்பி விட்டான். அதனால் தான் பாவம் அங்கதன் சிற்றப்பாவுக்காக பணியாளாக தன்னை மாற்றிக்கொண்டு இப்படி செயல்பட வந்து விட்டான். பாவம் அங்கதன், உன் தந்தையின் நண்பன் நான் இருக்க இப்படி ஒரு தொண்டு தொழில் உனக்கெதற்கு? நீ எனக்கு மைந்தனை போன்றவன். நீ பெற வேண்டிய ராஜ்யத்தை நான் பெற்றுத் தருகிறேன். அப்பனே, உன் தந்தைக்கு உரிமையானது உனக்கும் உரிமைதான். தகப்பன் இல்லை என்பதால் நீ தனிமகன் அல்ல. குமரிக் கொண்டிருக்கும் உள்ளத்து உணர்ச்சிகளுக்கு நான் வாழ்வு தருகிறேன். இப்போது நீ ராமனுக்கு நெருங்கியவன். அந்த வாய்ப்பினால் தனிமையிலே அவன் இருக்கும் பொழுது அவனை கொன்று அன்று உன் தந்தையை கொன்றதற்கு பழிவாங்கு. இதுதான் வீர மைந்தனுக்குள்ள கடமை. ஏ தசகண்டரே, ராமதூதரை தூசாக மதிக்கிறீர்களா? பண்பு என்பதை பற்றி நீங்கள் கற்றதில்லையா மன்னவா? பழிகுணம் தீரன் நெஞ்சில் இருக்காது. தீரனுக்கு எதிரிகளை நேருக்கு நேர் காண அச்சம் இருக்காது. எங்கள் ஸ்ரீராம பிரபு நீங்கள் செய்த தவறுகளை மறந்து தங்களுக்கு அடைக்கலம் தருவேன் என்று சொல்வது
அவர் பேராண்மை பெருங்குணத்தான், அவர் கருணையின் கனிவான், அவர் கபடமில்லாத இதயத்தான், அச்சத்தால் அல்ல. அவர் தன் பானத்தால் உங்கள் பாட்டியார் தாடகையை, உங்கள் மாமா மாரீச்சனை, உங்கள் சகோதரர்கள் கரதூஷணர்களை எல்லாம் அவர்களின் மாபெரும் படையோடு தன்னந்தனியாக நின்று கொன்றார். அவர் ஆற்றலை அறிய இது போதாதா? அவர் அகிலங்களுக்கே சுவாமி. என் வணக்கத்திற்குரிய தந்தை மடியும் சமயத்தில் எனக்கு அறிவுரை கூறி சென்றார், ஆணையிட்டார், ஸ்ரீராமன் திருவடிகளுக்கு சேவை செய் என்று. ஆகையால் நீங்கள் என் மீது கருணை காட்டி நீலி கண்ணீர் சிந்த வேண்டிய தேவையில்லை. தாம் தவறுக்காக கண்ணீர் சிந்துங்கள். கௌரவம் தடுக்காதிருந்தால் ஸ்ரீராமனின் திருவடி தேடிச் சென்று தமது ஆட்சியை, ராட்சச இனத்தை கேட்டிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். நிறுத்து! வானரத்துக்காய் இந்த வாய். அந்தி மகனே, உனக்கு ராவணனின் சக்தி பற்றி அறிய முடியாது. கோபத்தில் வாளெடுக்க என் கை போனால் 8 திக்கு பாலர்களும் யமனை கண்டதை போல் அஞ்சுவார்கள். என் தோள் மீது திருக்கையிலாய மலையே தூக்கியவன் நான். என் வலிமையைக் கண்டு வியந்து தேவர்கள், கந்தர்வர்கள் அனைத்து கணங்களும் பயத்தால் நடுநடுங்கி நிற்பார்கள். உன் படையிலே எனக்கு இணையாக யாராவது உண்டா? அந்த தீரனுடன் யுத்தம் புரிந்து ராவணன் ஆனந்தம் பெறுவேன். தாம் சொன்னது சரி. எங்கள் படையிலே அப்படி ஒரு வீரனே இல்லை. தாம் போராடத்தக்க மாவீரன். நீதி சொல்கிறது, மாவீரன், நேர்மையாளன், ஏமாற்றாதவன் இவர்களுடன் போராடி என்று. உங்களை போன்ற பாவி, காமுகன், மோசக்காரன், வேஷம் போடுகிறவன், மாற்றான் மனைவியை கடத்துகிறவன், இத்தகைய நெறிக்கட்டவனுடன் யுத்தம் செய்தால் பெருமை இல்லை என்று. வாயடக்கங்கதா! வரம்பு மீறுவதும், வாய் துடுக்காய் பேசுவதும், சொல்லால் என்னை சுடுவதும் இனிமேலும் பொறுக்க முடியாது. தூதனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ராவணன் சபையிலே ராவணனையே கேவலமாக பேசுவது அந்த நாவையே துண்டிக்கும் அளவுக்கு போகும். அற்பனே, ராவணனின் நேசக்கரங்கள் தேவையில்லை என்றால் அங்கேயே விழுந்து கிட. ராவணன், ராவணன், எத்தனை முறை ராவணன் என்று சொல்வீர்கள் மன்னா? நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் எத்தனை ராவணன்கள் பாராயணம் செய்வது போல் உங்கள் பேராயணம் செய்து கொள்வதற்கு? மன்னா, நான் சொல்லப் போவதில் நீங்கள் எந்த ராவணன்? ஒரு ராவணன் நான் கேட்டவரை ராஜா வாலிக்கு நடுங்கி பாதாளத்தில் ஒடுங்கினான். அங்கே அவன் தாங்கொண்ணா துயரப்பட்டு மிக வருந்தினான். அப்போது என் தந்தை வாலிதான் அவனுக்காக இறங்கி விடுவித்தார். இன்னொரு ராவணனை பற்றியும் கேள்விப்பட்டேன். கார்த்த வீரியன் ஒரு ஜந்துவை போல் அந்த ராவணனை கையிலே பிடித்தார். அப்போது புலஸ்திய முனிவர் தான் அவனை விடுவித்தார். இன்னொரு ராட்சசனின் கதையை சொல்வதற்கே வெட்கக்கேடு. ஏனெனில் அந்த ராட்சசனை என் தந்தையார் சுருட்டி மடித்து கட்கத்திலே இடுக்கிக் கொண்டு தன் பூஜையை செய்து முடித்தார். இப்படிப்பட்ட மாவீரர்களில் நீங்கள் எந்த ராவணன் மன்னவா? உணராதே. தசமுகனின் பலம் தெரியாதா? திறன்மிக்க நான் யார் என்று கைலாசமலையே நீ கேள். சாமகானம் பாடியவனை சிவபெருமானை கேட்டால் சொல்லுவார். இசை மீட்டவும் தெரியும், ரணகளத்திலே மோதி அடிக்கவும் தெரியும். ராவணன் மாளிகையில் அடங்கி கிடப்பவர்கள் அந்த நவக்கிரகங்கள். ராவணன் கண் சிவந்தால் திக்பாலர்கள் பேச்சடக்கி மூச்சடக்கி நிற்பார்கள். ஆணையிட்டால் என் எதிரிலே கைகட்டி நின்று வணங்குவார்கள். யமனையும் அஞ்ச வைக்கும் வல்லவன் ராவணன். என்னை எதிர்த்து நிற்க இந்த பூமியிலே எவனும் இல்லை. என்னையா விமர்சிக்கிறாய் வாலாட்டு மந்தியே? இந்த ராவணனின் முன்னால் நாடோடி ராமனின் சீர்பாடுகின்றாயா? வானரனின் சகாயத்தால் அந்த ஈனன் கடல் மீது பாலம் அமைத்தால் அதில் அவனுக்கு ஒரு புகழா? கடல் மீது பறவைகளும் பறக்கின்றன. அவைகள் இப்படி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. களத்திலே முகம் காட்டும் துணிவிருந்ததென்றால் தூது ஏன் அனுப்புகின்றார்? தூது வைத்து நீதி சொல்கிறான் கேடு கெட்டவன். மன்னா, நீதி கெட்டு கேடு கெட்டவன் நீங்கள். நடந்த கதைகளை மறந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் சுயபுராணம் பாடுகிறீர்கள். ஏ லங்கேசா, என் ஸ்ரீராமன் தூதனுப்பியது சமாதானம் பேச அல்ல. ஸ்ரீ ரகுவீரர் நல்ல எண்ணத்தில் அனுப்பினார். சிறு நரியை கொல்வது சிங்கத்திற்கு அழகல்ல என்று நினைத்தார். அதனால்தான்
உன்னிடம் கருணை காட்ட நினைத்தார். பாவம், நீங்கள் பரிவு காட்டத்தக்கவர் அல்ல. ஆம், ஸ்ரீராமனின் இறுதி எச்சரிக்கையை இப்போது சொல்கிறேன். அவர் சொன்ன மொழிகள். வேஷம் போட்டு மோசம் செய்த கோழையே, இலங்கையின் வாசலுக்கே வந்து விட்டேன். பிரம்மா தந்த வரத்தினால் கம்பீரம் குறையவில்லை. உச்சியிலிருந்து கீழே விழ உரிய நேரம் வந்து விட்டது. ராவணனே, என் சீதையை என்னிடம் சேர்த்து என் காலில் நீ விடாவிட்டால் இந்த பூமியிலே உன் இனமே இல்லாமல் செய்து விடுவேன் என்றார். எந்த பலத்தின் நம்பிக்கையில் நீ சீதையை சதி செய்து கடத்தினாயோ அந்த நம்பிக்கையை இன்று போர்க்களத்திலே காட்டு. அமைச்சர்கள், பிள்ளைகள், உன் சொந்த பந்தங்களை நான் கூண்டோடு ஒழித்து விடுவேன். ஏனெனில் உன்னுடைய மதிக்கட்ட செயலால் அகில உலகமும் கசந்து போயிருக்கிறது. இந்த ராவணன் என்ற பாவப்பிறவி சாகும் சமயம் நெருங்கிவிட்டது. இன்னொரு வாய்ப்பு. உடனே ராமனின் திருவடியை நாடினால் நீ வாழலாம். வாழலானே! இனிமேல் நீ பேசும் தகுதியையே இழந்து விட்டாய். இதே சபை முன் அங்கதனின் தலையை எடுத்து இந்த ராவணனின் சீற்றத்தை மாற்றுங்கள். ஆணைப்படி நடக்கட்டும். நில்லுங்கள் மன்னா. பாவம், இவர்கள் சக்தியை என்னிடம் ஏன் காட்ட வேண்டும்? நான் உங்களுக்கு என் சக்தியை காட்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஏ லங்கேசனே, உங்கள் வீரர்களின் ஆற்றலில் அப்படி நம்பிக்கை இருந்தால் என் ஸ்ரீராமனின் பெயரால் உங்கள் சபையில் இருக்கும் வீரர்களுக்கு திறனாய்வு செய்வோம். இந்த மந்தியின் காலை உங்கள் விந்தைமிகு சபையில் எடுத்து வைக்கிறேன். உங்கள் வீரனில் எவனாவது என் காலை அசைக்க முடியுமானால் என் ஸ்ரீராமனின் பெயரால் ஒரு உறுதி கூறுகிறேன், இதையே எங்கள் தோல்வியாக ஒப்புக்கொண்டு இந்த இலங்கையில் இருந்து திரும்பி விடுவோம். ஜெய் ஸ்ரீராம். காலை பிடித்து இழுத்து தரையிலே அடித்துக் கொல்லுங்கள்.
மன்னா, காலை பிடிப்பதானால் பிரபு ஸ்ரீராமனின் காலை பிடியுங்கள். அவர் காலை பிடித்தால் கடை தேர வழியுண்டு. என் காலை ஏன் பிடிக்கிறீர்கள்? என் பரீட்சை உங்கள் வீரர்களுக்குத்தான், உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன், ஸ்ரீராமனின் காலை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுதான் நல்லது. நாளை சூரியன் உதிக்கும் வரை நேரம் தருகிறேன். அதன் பிறகு லங்கை தலை நிமிர முடியாது. அண்ணா, இது யாருடைய மணிமுடி? இது மன்னர் ராவணனுடையது. ராவணனுடையதா? ஆம். இந்திரஜித், பிடி அவனை! அர்ப்பணே நில்! பேரனே, இன்று அங்கதன் கொண்டு வந்த அமைதி குறிப்பினை அலட்சியப்படுத்தி விட்டாய். இன்னும் வாய்ப்பு உன் கையில் தான் இருக்கிறது. ஆழ்ந்து சிந்தித்தால் அமைதியின் பெருமை தெரியும். பேரழிவின் வாசலை மூட முடியும். பேரழிவு? எது பேரழிவு? எதனால் பேரழிவு? எந்த பேரழிவுக்கு நீ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாயோ அது பேரழிவில்லாமல் வேறென்ன? இது வீர பெருமகனுக்கு ஒரு விளையாட்டு தாத்தா. ஒரு போர் நடந்தால் சேமித்து வைத்த அஸ்திரங்களுக்கு சீரான தீனி கிடைக்கிறது. தேக்கி வைத்த உடல் வலிமைக்கு திருப்தியும் புகழும் கிடைக்கிறது. கரதூஷணர்களை தனியாக நின்று கொத்து கொத்தாக செத்து விழச் செய்தவனை கவிழ்க்க பார்க்கிறாய். அவனை மோதி முடிக்க பார்ப்பது முடியாத ஒன்று லங்கேஸ்வரா. முடியாத ஒன்றை முடிப்பவன் ராவணன். நினைத்ததை முடிப்பேன், முடித்ததை நினைப்பேன். வீரனே, எல்லாம் அறிந்தவனே குறுகிய வெறி உணர்வில் ஆத்திரப்பட்டு இப்படியெல்லாம் சொல்லுவது. அறிவில் தெளிவு கொள். இன்று அமைதி குறிப்பு எதிரியின் பக்கமிருந்து வந்தது. அங்கதன் தந்த அமைதி குறிப்புக்கு பின்னணி தெரியுமா? சீதையை மரியாதையோடு அனுப்ப வேண்டுமாம். அனுப்பி வைப்பதிலே குறையென்ன மன்னனே? குறையா? குறைதான் எனக்கு. இந்திரனை தொட்டு நிற்கும் எனது வெற்றி கொடியை மண்ணுக்கும் கீழே பாதாளத்தில் இறக்குவதா? 8 திசைகள் கும்பிட கை குவிகிறது. கிரகங்கள் 9 என்னை கேட்டு எதையும் செய்கிறது. மிக்க மதியூகத்துடன் திட்டமிட்டு சீதையை கொண்டு வந்தேன். அங்கதன் வந்தான் என்று அச்சப்பட்டு அவளை அனுப்பி விடுவதா? அப்படி அனுப்பி வைத்தால் எனக்கு அவமானம் அல்லவா தாத்தா? பேரனே, இப்படி நீ இங்கே போருக்கு பொங்கி எழும்போது அகில உலகமும் ராமனிடத்தில் சேருகிறது. தேவர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், நீ எத்தனைதான் பிரம்மா சிவசங்கரன் தந்த வரம் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருந்தாலும் அவர்களும் நீ புரியும் செயல்கள் நேர்மை கெட்டதென்று ராமனின் வெற்றிக்கே செயல்படுகிறார் என்று. நீ வெற்றி திலகம்தான். ஆனாலும் நீ உன்னை சுய சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ள தயங்குகிறாய் லங்கேசா. வேந்தே, பகவான் பிரம்மா தேவர் அசுரர் என்று 2 இனங்களை படைத்தார். தேவர்களின் பலம் தர்மங்கள், அசுரர்களின் பலம் அதர்மங்கள். முடிவிலே வெற்றி பெறுவது தர்மம்தான் ராவணா. நீ உன் வெற்றிக்காக சென்ற இடமெல்லாம் தர்மங்களை சீரழித்தாய், வன்முறையில் வாழ்கிறாய். நீ புரிந்த அதர்மங்கள் நேரம் பார்த்து போராக வந்திருக்கிறது. அங்கே ரிஷிகளின் தேவர்களின் தர்மங்கள் அவன் பக்கத்தில் துணை நிற்கின்றன. இந்த யுத்தம் வந்தால் வெற்றி அவன் பக்கமே. நான் தூசாகரனுக்கு வானர மானிடருக்கா வெற்றி? தாத்தா, அச்சம் ஏன் உங்களை ஆட்டுவிக்கிறது? யாரை கேவலமாக பேசுகிறாயோ அவர்கள் எந்தெந்த தேவர்களின் அம்சம் என்று தெரியாமல் இருக்கிறாய். அவர் அணியில் இருப்போர் ஸ்வேதன், ஜோதிமுகன், பகவான் சூரியனின் மைந்தர்கள்.
யமன் வருணன் மகன், நளன் விஸ்வகர்மா மகன். அந்த வலிமை மிக்க மாவீரருடன் வசு மைந்தர்கள், இணையற்ற வீரர்கள். இளவரசன் அங்கதன் என்று சபையிலே நின்றானே, அவன் தேவராஜன் இந்திரனின் பேரன். மகாவீரர் மைந்தன் துவிதன், இருவரும் அஸ்வினி குமாரர் மைந்தர்கள். இந்த இருவரும் பிரம்மாவின் ஆணைக்கிணங்க அமுதம் அருந்தியவர்கள். அவர் அமரர். ரிக்ஷராஜன் ஜாம்பவான், நீ துரும்பாக நினைக்கும் அவர் பிரம்மாவின் மைந்தன், வல்லவனுக்கு வல்லவர். அவரின் வாழ்வும் வரலாறும் உனக்கு தெரியாது. அவர் தேவாசுர போரிலே இந்திரனுக்கு பேருதவி செய்திருக்கிறார். அமுதம் கடையும் சமயத்திலும் அவர் செயல்பட்டார். லங்கேஷா, இவர்களில் ஒவ்வொருவரும் தனியாக லங்கையை அழித்து விட முடியும். மன்னா, பேரழிவு போர் தொடங்குவதற்கு முன்பே இது ஒரு கடைசி வாய்ப்பு. அதனால் தான் மீண்டும் மீண்டும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். அரசே, இந்த போரிலே ராட்சச ஜாதி வீழப் போகிறது. முன்னே தெரிகிற அபசகுனங்கள் ராட்சசர்களின் பின்னடைவை காட்டுகிறது. அபசகுனம்? என்ன அபசகுனம் கண்டுவிட்டீர்கள்? நகரத்தின் ஆர்ச்சந்திகளில் நலன் குலைந்த பயங்கரமான ஓசை கேட்கிறது. திசை எங்கிலும் கருமை சூடுகிறது. யாகங்களில் வைக்கும் நிவேதனங்களை நாய்கள் தின்னுகின்றன. மரங்களில் வந்தடையும் பறவைகள் சடசடவென்று சூரியன் சாய்ந்த பிறகும் கூட ஓசை எழுப்புகின்றன. லங்கேஷா, ஒரு அரசன் எவ்வளவுதான் சக்தி பெற்றவனானாலும் எச்சரிக்கை தரும் சூழ்நிலையை, சகுனங்களை, அபசகுனங்களை உணர்ந்து பகைவனுடன் நேசங்கொள்வான். வீரத்தின் மீது, விவேகத்தின் மீது ஆளுமை அவசியம் அரசி. ஆகையால் ஆபத்தை தடுத்தல் ஒன்றே அறிவுக்கு பெருமை தருவதாகும். அரசே, இதைவிட சிறந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. நல்லதொரு குறிப்பு எதிர்ப்பாளன் தருகிறான். இத்தருணத்தில் தாம் இருப்பது உயர்ந்த நிலையில். எப்போதும் என்றும் ராவணன் தாழ்வதில்லையே தாத்தா. என் முன்னிற்கு அச்சப்பட்டு அவன் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறான். நான் தான் ஜெயிப்பேன் என்று நன்கறிந்து செல்லுங்கள். சிந்திப்பதை விடுத்து நன்கு ஓய்வெடுங்கள். ஆட்சியிலும் போர் முறையிலும் அறிவு புகட்ட தேவையில்லை எவனும் எனக்கு. நல்லது. விதி போல் வாழ்வு. தானவராஜர் மகன், ஹே தர்மாத்மா, ராவணனின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிரஞ்சீவியாக இரு, சிறப்போடு இரு. நான் தங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமா, இலங்கையின் பெண்டு பிள்ளைகள் தமது படைப்பாற்றலை வணங்குகிறார்கள். தரிகட்ட வானரம் ஒன்று வந்து எழில் பொங்கும் லங்காபுரியிலே தீயிட்டு நாசம் புரிந்ததை நீங்கள் புனரமைத்து தந்தீர்கள். முன்பிருந்த பொலிவையும் சேர்த்து பொன்னிலங்கை மீண்டும் அமைந்தது. இலங்கையின் புனரமைப்பு காலங்களை கடந்தும் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்வதற்கு மன்னா உங்கள் வாசல் தேடி வந்து நிற்கிறேன். இலங்கைக்கு அரசன் தமது அன்பினை வேண்டுகிறான். தானவராஜனே, தாம் என்னை எதுவும் கேட்டு பெறலாம். இப்போது நான் மன்னன் அல்ல, என் மகளின் தந்தை. என் மாப்பிள்ளையிடம் கையேந்தி கேட்க வந்தேன். மகளின் தந்தை கன்னியை தானம் செய்தவர். மாப்பிள்ளையின் வாசலில் நின்று தானம் கேட்கக்கூடாது. இது வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் உறவுக்கே அழகு. மகளின் நலனைத்தான் கேட்பேன். மகளின் சுபமங்கலம் கேள்விக்குறியானாலும் நான் பெண்ணை கொடுத்தவன் இலங்கேஸ்வரா. அவளின் பசுமை கலையக்கூடாது. லங்கேஸ்வரரின் மகாராணியை பற்றிய கவலை தமக்கு என்றுமே தேவையில்லை. என்று அவளை என் மனைவியாக தந்தீர்களோ அன்றே அவள் பசுமையும் வளமையும் நிரந்தரம். என் மண்டோதரியின் நலமான வாழ்வு தம் பொறுப்பல்ல, இந்த மன்னவன் பொறுப்பு. திறமை மிக்கதோர் படைத்தலைவரே, இலங்கை கரசே, இப்போது வந்தது என் செல்விக்காக மட்டுமல்ல. மகரிஷி புலஸ்தியரின் பொன்னான வம்சம் விஸ்ரவசுவின் செல்வனின் நல்வாழ்வு பிரச்சனைக்காக. எதை சொல்ல வந்தீர்களோ அதை நேரடியாக சொல்லுங்கள். சுற்றி வளைத்து என்னை வளைத்தால் அதை கேட்க எனக்கு நேரமில்லை. அரசே,
வயதில் முதிர்ந்தவன் உங்களை கரங்குவித்து பணிந்து கேட்கிறேன். சீதை எனும் நெருப்பை இங்கே வைத்திருக்காதீர்கள். ஏன்? எதனால்? எதற்காக? நாடிலிருந்து வனத்திலே திரிந்து கொண்டிருந்தவன் வால்குரங்குகளோடு அச்சுறுத்துகிறான். நான் வளைந்து கொடுப்பதா? உங்களுக்கு அவர் யார் என்பதும் ஏன் வந்தார் என்பதும் தெரியுமா? தாம் அறிந்திருப்பீர்களே, தாம் தெரிந்து வைத்திருப்பீர்களே அவனை. ஆம், எனது உள்ளுணர்வு சொல்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் சர்வ வல்லமையுள்ள திருலோகேஸ்வரர். எவன் அவன்? திரிலோகேஸ்வரன், அற்புதங்கள் நிகழ்த்தும் ராவணனை விட சிறந்தவன். அரசே, திரிலோகத்தை வென்றவர் நீங்கள், திரிலோகத்தை படைத்தவர் அவர். அந்த விஷ்ணுவின் அவதாரம். அவதாரமா? விஷ்ணுவின் அவதாரமா? அரக்கர் வேந்தே, தாம் பெண் கொடுத்தவர் என்று நினைத்தே புண்படுத்த வந்திருக்கிறீர்கள். அன்ன காவடியை அவதார புருஷன் என்று சொல்லி என்னை வணங்க சொல்லுகிறீர்கள். இவன் என்ன அந்த வைகுண்டேஸ்வரன் விஷ்ணுவின் முன்னாலும் தலை வணங்க மாட்டேன். அவனுடைய சுதர்சன சக்கரம் என்னை தொட வந்தாலும் விலகுவேனா, வணங்குவேனா? அவன் அவதாரம் என்றால் நான் அடிமையா? என்னை அச்சுறுத்தாதீர்கள் மாமனே. இலங்கேஸ்வரன் நினைத்ததை நடத்தியே தீர்வே. தலை வணங்க மாட்டேன். எந்த தசகண்டனை தலை வணங்க வைப்பவன் இன்னும் பிறக்கவே இல்லை. மகனே, என் செல்வனே, தவம் செய்ய போவதற்கு முன்பு உன் வணக்கத்திற்குரிய தந்தையார் சொல்லிப் போனது இன்றும் ஒலிக்கின்றது. அதை நினைவுபடுத்துகிறேன். பெரியோர்கள் சொல்வது தெய்வ மொழி போன்றது. உணர்வது நல்லது. நன்மை கருதி அன்போடு சொன்னதை மறுத்து விடுவது அழகல்ல. மாதா, ராவணன் இன்று பிறந்த சின்னம் சிறு குழந்தை அல்ல. பெரியவர்கள் கையை பிடித்து செல்லுகின்ற இளம் சிறுவனும் அல்ல. பள்ளியிலே அமர்ந்து குருவிடம் பாடம் கேட்கும் ஒரு மாணவனும் அல்ல. தன்னை பற்றிய நல்லது கெட்டது அறிந்தவன் தான் தாம் பெற்ற மகன். இது உன்னுடைய அகந்தையடா மகனே. மாதா, தாம் என்னை பெற்றெடுத்தீர்கள். பிறந்த பின் என்னை உருவாக்கிக் கொண்டவன் இந்த ராவணன். சுயம்பு இந்த ராவணன். எவனுக்கும் இவன் இளைத்தவன் அல்ல. என் திறமை, என் பெருமை, நம்பிக்கையில் வாழ்பவன். வாழ்வை அமைப்பது என் மதி. தமக்கு என்னை பற்றிய கவலை அணுவளவும் தேவையில்லை மாதா. பிரபு, எல்லா குருவும் எடுத்துச் சொன்னார்கள். உங்கள் மாமா, உங்கள் மாதா, உங்கள் மாமனார் எல்லோரும் எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்று நான் ராமனின் காலில் விழ வேண்டுமா? அவர்கள் சொன்னதை நீ நினைவுபடுத்தினால் நான் உனக்கு சொல்லும் ஒரே பதில், அது நடக்காது, நடக்காது, என்றுமே நடக்கப் போவதில்லை. ராவணன் சீதையை தன் ராணியாக்கிக் கொள்வான், திருப்பி அனுப்ப மாட்டான். மன்னா, சீதை ஒப்புக்கொள்ள வேண்டுமே. மறுத்தாலும் விடமாட்டேன். ராவணனின் இஷ்டத்தை தூக்கி எறிவது தேவர்களுக்கும் கூட முடியாத ஒன்று. அந்த பேதை சீதை என்ன? மாமன்னா, தமது ஆற்றலால் தேவர், தானவர், மானிடர், யமன், குபேரன், திக்பாலர் அவர்களெல்லாம் என்ன ஆட்டி படைக்கும் காலத்தையும் கூட உங்கள் கரங்கள் வென்றுவிடும். மன்னா, நற்குல நங்கை ஒருத்தியின் மனதை மட்டும் வெல்ல இயலாது. நங்கையரின் இதயத்தில் கருணை, தாய்மை என்றும் கடலாக நிறைந்திருக்கிறது. அது மென்மையிலே ஒரு புது மலரை போன்றது. பண்பிலும் தன் தனித்தன்மையை காப்பதிலும் அவள் இமயத்தை போன்று நிலையாக நிற்பவள்.
மலையை கூட நீங்கள் நினைத்தால் உடைக்க முடியும். மன்னா, நங்கையரின் இதயத்தை பயமுறுத்தி பணிய வைப்பதாலோ அடித்து துன்புறுத்துவதாலோ மாற்றிவிட முடியாது. மனதுக்கு பிடிக்காத பாதையிலே திருப்ப முடியாது. ராவணன் குடையும் ஏத்தி போல நிலையானவன். அவனை நங்கையர் என்ன, நங்கையரை படைத்தவரும் அசைக்க முடியாது. சீதை ராவணனின் இதய சிம்மாசனத்தில் இருப்பாள் அல்லது சீதையில் இருப்பாள். மன்னவா, இது பிடிவாதத்திற்குரிய நேரம் அல்ல. அங்கதன் இங்கு செய்ததை நீங்கள் மறந்தீர்களா? சிந்திப்பதிலே ஒரு தவறும் இல்லை. இந்த நீண்ட இரவை நாம் தவற விட்டோமானால் வாழுகின்ற லங்கை வீழ்ந்த லங்கையாக வரலாற்றில் குறிக்கப்படும். இன்று தம் கைக்குள் இந்த இலங்கையின் எதிர்கால வாழ்வு மண்ணுக்குள் புதையாமல் காக்கும் விசை இருக்கிறது. ராட்சச ஜாதிக்கு நெருங்கி வரும் பீடையை தாம் போக்குங்கள் அரசே. மெய்யான நேசத்தை நிலைநாட்ட நாடி வரும் ராமனின் நேசக்கரங்களை உதராதீர்கள் அரசே. மகாராணி மண்டோதரி, அந்த முதியோரும் பெரியோரும் ஏதோ சொல்லி உன்னை பேச வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் உனக்குள்ள அச்சத்தினால் நீ என்னிடம் என்ன பேசுகிறாய் என்பதையே உணராமல் பேசுகிறாய். ஆட்சியை பறிகொடுத்து காட்டிலே திரிந்தவன் காலடியில் போய் விழுந்து ராவணன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ராவணனா? எந்த ராவணன்? மூவுலகங்களையும் வெற்றி கொண்ட ராவணனா? எந்த ராவணன்? இந்த பூமியை என்ன சிவபெருமானுடன் கைலாய மலையை தன் தோளில் தூக்கி தாங்கிக் கொண்டானே, அந்த ராவணனையா? நவகிரகங்களை தன் சபையிலே கைகட்டி நிற்க வைத்தானே, அந்த ராவணனையா ஒரு கேடுகட்ட மானிடன் காலில் போய் விழச் சொல்லுகிறாய்? இல்லை, வனம் போன ராவணனை சொல்கிறேன். ஒரு கோட்டை தாண்ட முடியாத ராவணனை. உங்கள் கணக்கில் வனத்தில் திரிகின்றவனின் தம்பி தன் அம்பினால் கிழித்த கோட்டை தாண்டாத அரசனை. மறந்துவிட்ட ராவணனை சொல்கிறேன். இந்த அகந்தை இனி தங்களுக்கு உகந்ததல்ல. ஆம் சுவாமி, நான் இப்போதும் உங்கள் விழிகளை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆணவம் என்ற திரையை நீக்கி நம்மை சுற்றி நடக்கின்ற உண்மையை காட்டாவிட்டால் உங்கள் மனைவி என்ற கடமையில் இருந்து தவறியவளாவேன். ஒரு மனைவிக்கு இது தலையாய கடமை. ஆத்திரப்பட்டு அழிவை தேடும் புருஷனை தடுத்து நிறுத்தி மீட்க, தீங்குகளை தடுக்க உண்மைகளை சொல்லுவது கசப்பாய் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம். அது நேரம் அறிந்து செய்கின்ற நன்மை. அது இல்லற மனைவிக்கு இயல்பானது. மனைவியை விட ஒரு நண்பன் ஒருவரும் இல்லை அரசே. நானும் உன்னை ஒரு நண்பனாக நினைத்துத்தான் இங்கு வந்தேன். முன்பட்ட மனதிற்கு நீ இதமொழிகள் சொல்லுவாய் என்று. உன்னை கிளறுகிறாயே தவிர இதமொழி இல்லை. வேஷம் போட தெரியாதவள் மண்டோதரி உங்களுக்கு மனைவி. மண்டோதரி தன் பிள்ளைகளுக்கு மாதா. மனைவி மாதா, இந்த இரு உணர்வாலும் மனதிலே பல கேள்விகள். என் புருஷனையும் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள, அவர்கள் உயிருக்கு உலை வைக்கின்ற தேவையற்ற யுத்தத்திலிருந்து மீட்க ஆணவக்கார ராவணனை கேட்கிறேன். பிடிவாதம் கண்களை மறைக்க, இலங்கை மக்களை மண்ணிலே புதைக்க தாங்கள் துணிந்தது ஏன்? மகாராணி மண்டோதரி, எதை நீ ஆணவம் பிடிவாதம் என்கிறாயோ அது ராவணனின் தனித்தன்மை. ஒரு கோழை கணவனின் மனைவியாக இருப்பதை விட ஒரு வீரக் கணவனை இழந்த விதவையாக இருப்பது சிறந்த பெருமை. ஒரு பிச்சைக்காரனிடம் உயிர் பிச்சை கேட்டு வாழும் கணவன் அவனுடன் வாழ்வதால் உனக்கென்ன பெருமை? இந்த இனத்தனத்திற்கு நான் இடம் தரமாட்டேன். மன்னா, இப்படித்தானா பேசுவது? நீங்கள் மீண்டும் மீண்டும் வனவாசி, ஒரு பிச்சைக்காரன் என்கிறீர்களே. அவர் இறைவன் ஜெகநாதன். அவர் சாதாரண மானிடனே அல்ல. எல்லா வல்லமையும் உள்ள இறைவன் விஷ்ணுதான். விஷ்ணு விஷ்ணு ஜெகநாதன் விஷ்ணு. ஏமாந்தவள் நீ என்றார், ஏமாந்தவனாக என்னையும் ஆக்க பார்க்கிறாய். இல்லை அரசே, இது ஏமாற்றம் அல்ல, சத்தியம். அவர் அவதாரம் வானளாவ நின்ற அந்த வாமனன் ஸ்ரீமன் நாராயணன். அவர் தம் விஸ்வரூபம் காட்டி அத்தனையும் தாம் என்று உணர்த்தினார். பிரம்மலோகத்தில் அவர் தலை, பாதாளத்தில் கால்கள், சூரிய சந்திரன் இரு கண்கள், மேக மண்டலங்கள் அவர் கருங்கூந்தல், வான மண்டலங்கள் அவர் எண்ணப்படி அசைந்து இயங்கி அத்தனையும் ஆகிறது. வேதங்களே அவர், சிவனும் அவர்தான், பிரம்மனும் அவரேதான். படைப்பு, பாலனம், மறைப்பு எல்லாம் அவர் செயல்கள். அந்த அகிலாண்ட பதிதான் ராமநாமனாக இங்கு அவதரித்து இருக்கிறார். தாம் ஏன் அவரை புரிந்து கொள்ளவில்லை அரசே? ராமபக்தி உன்னை கண்டு எனக்கு பயமே இல்லை. அவன் மேல் உள்ள வெறுப்பு குறையவில்லை. அவன் விஷ்ணுவானாலும் அவனும் கூட பிரம்மன் சிவனை போல ராவணனின் சக்தியை காணட்டும்.
அதையும் பார்த்து விடுவோம். தினம் ஒரு சிக்கல். சிக்கல் மிகுந்து தொடர்ந்து வரும் காரணத்தால் சிந்திக்கும் திறனையே நீங்கள் இழந்து விட்டீர்கள். சுவாமி, காலங்கள் கண்கள் திறக்க காத்திருப்பதில்லை. அது மூளையை குழப்பும், மனதின் அமைதியை அடியோடு கெடுத்து விடுகிறது. உற்றார் உண்மையை சொல்வதால் அது மேலும் வெறுப்பை உண்டாக்குகிறது. தங்கள் மைந்தர் மடிந்தனர், இலங்கை எரிந்தது. இனிமேலும் இந்த பிடிவாதம் உங்களுக்கு தேவைதானா? உங்கள் பாதங்களில் விழுந்து மன்றாடுகிறேன், ஸ்ரீராமனிடம் வெறுப்பை விட்டு விடுங்கள். மாளிகையில் எல்லோரும் என்னை புண்படுத்துகிறார்கள் என்று மனைவி உன்னிடம் வந்தேன். நீயும் என் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் சொல்லால் சுடுகிறாய், சுடுவதில் மகிழ்கிறாய். மிக பெரும் தவறாக நினைக்கிறேன் உன்னை தேடி இங்கு வந்த என் மடமையை. ஆம் மகளே, எப்படி எல்லாமோ எடுத்து பேசினார்கள். முரடன் அந்த பாவி உண்மைகளை உணராமல் உதறிவிட்டு போய்விட்டான். அவன் மாமா மாலியவான், அவனுடைய தாயார் கேகசி, அவன் மாமனார் அரக்கர் வேந்தன் மயன், இத்தனை பேரும் எத்தனையோ சொன்னார்கள். அந்த சீத்தைக்காக இலங்கையை இழந்து விடாதே என்றனர். அவன் அந்த பேச்சுக்களை கேட்டால்தானே பிடிவாதமாக சீதையை விடமாட்டேன் என்று சொல்கிறான். அவன் அடம் பிடிக்கிறான். உன் பிரபு ஸ்ரீராமன் ஒரு சாந்தி தூதனை அனுப்பி அவனுக்கு ஒரு இறுதி வாய்ப்பினை அளித்து பார்த்தார். பாவி அதை ஏற்கவில்லை மகளே. இப்போது யுத்தமின்றி உன்னை மீட்க வழியே இல்லை. முழுமையாக நம்புகிறேன். இன்றிரவு ராவணனின் உறவினர் அவனை நல்வழிப்படுத்த முயல்வார்கள்.